குருவியும் பறவையும் பக்க பக்கத்துல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை இருந்துச்சு. குருவிக்கு பொறுமை இல்ல, பறவைக்கு கோவம் அதிகம். அவங்க செய்யற சமையல் எவ்வளவு சுட சுட இருக்குமோ அவங்களுக்கு நடுவுல பேச்சும் அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் குருவி, ஏங்க, நான் செய்யற இட்லி எப்படி இருக்கு? நீ எது செஞ்சாலும் உன்ன மாதிரியே எல்லாமே ருசியா இருக்கும். உன் சமையல் எப்படி இருக்கும்னு என்கிட்டயே கேக்குறியா? இப்போ எதுக்கு உனக்கு சந்தேகம் வந்துச்சு? ஒண்ணு இல்லங்க, சில மூஞ்சிங்க நான் சமையல் செய்யறத பாத்துக்கிட்டே இருக்குதுங்களா, அதனால என் சமையல்ல திருஷ்டிப்படுது, அதுக்குதான் சொன்னேன். திருட்டு கண்ணு, முழி பாரு முழி, எவ்வளவு சொன்னாலும் அதுங்களுக்கு உரைக்கிறதே இல்ல, இன்னும் என் கடையே பாத்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி குருவி பக்கத்துல இருக்கிற பறவைய பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேச்ச கேட்ட பறவைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இங்க பாரியா, உன் பொண்டாட்டிய வாய மூடிக்கிட்டு அவளோட வேலைய பாக்க சொல்லு. சும்மா என் பேச்சுக்கு வந்தா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னடி நீ ஏன் நாக்கைய இழுத்து வச்சு வெட்டுறியா? இன்னைக்கு உன்னோட ஆட்டம் முடிய போதுடி. ஐயையோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இங்க என்ன தவிர வேற புறாங்க இருக்குதா? உன் பொண்டாட்டி வேறவங்கள சொல்லி என்னதானே திட்டுறா, எனக்கு புரியாதா? இது எப்பவுமே நடக்குது, நானும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன். ஐயோ, இங்க பாருங்கம்மா, சும்மா சண்டை போடாதீங்க, கஸ்டமர் வர நேரமாச்சுல்ல, அவங்கவுங்க அவங்களோட வேலைய பாருங்க. இப்படி காக்கா அவங்க 2 பேருக்கும் புத்தி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி அங்க டிஃபன் சாப்பிட வந்த ஜனங்க அதிகமா பறவையோட ஹோட்டலுக்கு தான் போனாங்க. அத பார்த்த குருவி உள்ளுக்குள்ள வயித்தெரிச்சல் பட்டுச்சு. இப்படி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. அன்னிக்கு நைட்டு, என்னடி ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புறா சமைக்கிற மாதிரி தான் நானும் சமைக்கிறேங்க, ஆனா யாருமே என்னோட ஹோட்டலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த புறாவோட ஹோட்டலுக்கு தான் போறாங்க. எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. வியாபாரம் செய்யற இடத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். வரவங்கள மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேச வைக்கணும். நம்ம ஹோட்டலு சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த பறவை அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாருமே அதோட டிஃபன் கடைக்கே போறாங்க. நீ கூட அப்படியே செஞ்சா எல்லாருமே உன் கடைக்கு தான் வருவாங்க. அது இல்லங்க, நம்ம கடையில எல்லா பொருளுங்களும் ரொம்ப பழைய காலத்துதுங்க, அதனாலதான் எனக்கு அத சுத்தம் பண்ணி வச்சுக்க முடியல. அதோட கடையில எல்லாமே புது பொருளுங்க. சரி சரி, அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத, இப்ப படுத்து தூங்கு. அத பத்தி நம்ம காலையில யோசிக்கலாம். எனக்கு சமாதானமா 4 வார்த்தை சொல்லுங்க, இல்லன்னு எனக்கு தூக்கம் வராது. ஐயோ, புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நம்மளும் நம்ம கடைக்கு புது பொருளுங்களை வாங்கலாம், ஆனா அது இப்ப இல்ல. இப்ப நம்ம கிட்ட காசு இல்லல, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் புது பொருளுங்களை வாங்கலாம். சரிங்க, இப்ப நான் சந்தோஷமா தூங்குவேன். இப்படி குருவியும் காக்காவும் படுத்து தூங்குனாங்க. மறுநாள் ஹோட்டலுக்கிட்ட வந்த காக்காவும் குருவியும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. என்னங்க அதிசயமா இருக்கு, இன்னைக்கு இந்த பறவை இன்னும் ஹோட்டல திறக்கவே இல்ல. அட ஆமாண்டி, இந்த நேரத்துக்கு பறவை வந்து சுட சுட டிஃபனை செய்ய ஆரம்பிச்சிருக்குமே. சரி சரி, கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம கடகடன்னு சமையல் செய்ய ஆரம்பிக்கலாங்க. அப்போ வர ஜனங்க எல்லாருமே நம்மகிட்டயே வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. உடனே காக்கா குருவி 2 பேரும் சேர்ந்து கடகடன்னு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சாங்க. வந்த பறவைங்க எல்லாருமே இவங்க ஹோட்டலுக்கே வந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. இப்படி மத்தியானம் ஆயி போச்சு. பறவை அன்னைக்கு வியாபாரத்துக்கு வராததுனால குருவிக்கு நல்ல வியாபாரமாயி அதிகமா லாபம் வந்துச்சு. ஏங்க பாத்தீங்களா, நம்ம செஞ்ச டிஃபன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி வாங்க, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போலாம். ஆமாண்டி, அந்த பறவை எப்பவுமே வியாபாரத்துக்கு வராம இருக்காதே, என்ன இன்னைக்கு காணோம்? எனக்கு அது மேல கோவம் இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு வியாபாரம் செய்ய வரலல, என்ன ஆயிருக்கோன்னு கவலையா இருக்கு. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாமா? ஐயையோ வேணாண்டி, அத பார்த்த உடனே நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடுவ. ஐயோ போயிட்டு வரலாங்க, அது நம்மள பார்த்தா ஒன்னும் சொல்லாது. சரி வா. இப்படி குருவியும் காக்காவும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க. பறவைக்கு ரொம்ப ஜுரம் இருந்ததுனால அது பெட்ஷீட் போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அங்க வந்த குருவிய பார்த்து, என்ன இருக்கிறேனா செத்துட்டேனான்னு பாக்க வந்தீங்களா? இன்னைக்கு நான் இல்லாததுனால உனக்கு வியாபாரம் நல்லா ஆயிருக்குமே, நல்லா காசு வந்திருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதானா? என்ன
பாவம் பறவைக்கு என்ன ஆயிருக்கும், இன்னும் வரலையேன்னு பாக்க வந்தா நீ இப்படி பேசுறியா? சீ, வாங்க போலாம். பறவை அப்படி சொன்னதுனால குருவி அங்கிருந்து பறந்து வந்துருச்சு. இப்படி வழியில வந்துகிட்டு இருக்கும்போது, பாத்தீங்களாங்க, அதுக்கு எவ்வளோ திமிரு. சரிடி, வாய மூடிக்கிட்டு வா. அது மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டாத. அந்த வாய்க்கு முதல்ல பூட்டு போடு. அப்படி சொன்ன உடனே குருவி முனவிக்கிட்டே அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஏங்க, நாளைக்கு டிஃபனுக்கு நிறைய பொருளுங்களை ரெடி பண்ணிருங்க. அந்த பறவைய பாத்தீங்கல்ல, அது இருக்கிற நிலைமைக்கு 2 நாளைக்கு எந்திரிக்காது. அதனாலதான் நம்ம நல்லா வியாபாரம் செஞ்சு காசு சம்பாதிச்சுக்கலாம். சரி சரி, நான் முதல்லயே யோசிச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நாளைக்கு நம்மளுக்கு வியாபாரம் எப்படி நடக்குது பாரு. உனக்கு 4 பட்டு அதிகமா லாபம் வரப்போகுது. அதுல நம்ம புது பொருளுங்களை வாங்கலாம். இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்லா படுத்து தூங்குனாங்க. இப்படி மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஹோட்டலுகிட்ட போனாங்க. புருஷன் பொண்டாட்டி ஹோட்டலுகிட்ட போவாங்கட்டியும் பறவை முதல்லயே வந்து ஹோட்டலை திறந்து வச்சிருந்துச்சு. பறவையோட ஹோட்டலுகிட்ட நிறைய ஜனங்களை பார்த்து குருவியோட நெஞ்சிய வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்களாங்க, அவ நேத்து சரியா தூங்கிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அதிகமா லாபம் வந்திருக்கும்னு அத பத்தியே யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு காலையில இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கா. நம்ம இப்ப என்னங்க பண்றது? அங்க பாருங்க, அங்க பாக்க மாட்டீங்களா? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? ஐயோ, சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காத. என்னால முடியல. இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த பறவைய சாகடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அப்ப உன் தலைவலி அவ தலைவலி எனக்கு இருக்காது. சரிங்க, சரி ஆச்சு, சும்மா இருங்க. நம்ம வேலையை நம்ம பாக்கலாம். அன்னைக்கு குருவிக்கு அவ்வளவா வியாபாரமே ஆகல. வியாபாரம் ஆகலன்னு குருவி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த காக்கா, நீ கவலைப்படாதடி. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய பொருளுங்களை வச்சியே நம்ம வியாபாரம் செய்யறோம். இதனால கவலைப்பட்டா எப்படி? சரி, நான் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசுல நம்ம புது பொருளுங்களை வாங்கலாம். இப்படி காக்கா குருவி 2 பேரும் புது பாத்திரத்தை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த பாத்திரம் பளபளன்னு இருந்துச்சு. அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்துன உடனே எல்லாருக்குமே நல்ல ஸ்மெல் வந்துச்சு. குருவியோட புது பாத்திரத்தை பார்த்து பறவைக்கு வார்த்தையே வரல. பாத்தீங்களாங்க, அந்த திருட்டு பார்வை நம்ம பாத்திரத்து மேலேயே இருக்கு. அந்த திருட்டு பார்வை என் அடுப்புலயே எரிஞ்சு போட்டோம். அவ நாசமா போக. ஏண்டி அப்படி பேசாத, அவகிட்ட நம்மளுக்கு சண்டை எதுக்கு? நீங்க சும்மா இருங்க. பாத்தீங்களா, நம்ம பாத்திரத்துல இருந்து எவ்வளவு நல்ல ஸ்மெல் வருதுன்னு. அவ கடல்ல இருந்து வர அந்த தரித்திர வாசனைய என்னால தாங்க முடியல. குருவி அப்படி சொல்றத பார்த்து பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இங்க பாரியா, உன் பொண்டாட்டிய சரியா வச்சுக்கோ, இல்லன்னா என்ன பத்தி உனக்கு தெரியாது. 2 பேரும் சும்மா இருங்க. அங்க பாருங்க, கஸ்டமர் வராங்க. அவங்க முன்னாடி இப்படி சண்டை போடாதீங்க. இப்படி காக்காவோட பேச்ச கேட்டு பறவை சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குருவி புது பாத்திரத்துல சுட சுட பூரி சுட்டுச்சு. என்னவோ, ஒரு பூரி போட்டு எண்ணெயில இருந்து குருவி எடுக்கும்போது இன்னொரு பூரி, அதுக்கு பின்னாடி இன்னொரு பூரி வந்துகிட்டே இருந்துச்சு. அத பார்த்த காக்கா குருவிக்கு ஆச்சரியமாச்சு. அட, என்னங்க பூரி வந்துகிட்டே இருக்கு? நம்ம வாங்கின இந்த புது பாத்திரத்துல ஏதாவது அதிசயம் இருக்குமோ? ஆமாண்டி, இத பார்த்தா அதிசயமா இருக்கு. இது அதிசய பாத்திரம்தான். அந்த கடவுள் கொடுத்த வரம் நம்மளுக்கு. அதுக்குதான் வாசனையும் நல்லா வருது. இப்படி குருவி காக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது பறவையோட கடைக்கு வர எல்லா பறவைங்களும் குருவியோட கடைக்கே வந்தாங்க. இப்படி எல்லாருமே பூரிய தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பூரிய சுட சுட பூரி வந்துகிட்டே இருந்துச்சு. அத சாப்பிட்ட எல்லாருமே ருசி அமோகமா இருக்குன்னு சொன்னாங்க. குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்த பக்கம் பறவையோட கடைக்கு யாருமே வரல. எல்லாருமே குருவியோட ஹோட்டலுக்கு வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஏங்க, நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்து போச்சுங்க. இந்த பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சரிடி, இந்த மந்திர பாத்திரத்தை பத்தி யாருகிட்டயுமே சொல்லாத. சரி சரிங்க. அந்த மந்திர பாத்திரத்தினால அவங்களுக்கு நல்லா வியாபாரமாச்சு. நிறைய பேரு அங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் கூட போய்கிட்டு இருந்துச்சு. பறவைக்கு வியாபாரம் ஆகாததுனால குருவிகிட்டே வந்து வேலை கேட்டுச்சு. உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி, இன்னையில இருந்து நீ என்கிட்டயே வேலை செய். ஆனா இந்த பாத்திரத்துக்கிட்ட வராம இட்லி தோசைன்னு செய். இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. நம்மளுக்கு வியாபாரம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி காக்கா சொன்ன உடனே பறவையும் குருவியும் சிரிச்சாங்க. இப்படி அந்த மந்திர பாத்திரத்தினால குருவி கோட்டீஸ்வரியாச்சு. நிறைய காசை சம்பாதிச்சதுனால பெரிய ஓட்டல ஆரம்பிச்சுச்சு. பறவைக்கு கூட எந்த கஷ்டம் வராத மாதிரி பாத்துக்குச்சு. ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து பறவைக்கு கல்யாணம் செஞ்சுச்சு. குருவி காக்கா அந்த மந்திர பாத்திரத்தினால நிறைய பணத்தை சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துனாங்க.